இங்கதான் இருக்கீங்களா? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னது? முத்தமா எனக்கு ஒரு விடுகதை போட்டா அத சொன்னீங்கன்னா சொன்ன அவள்கிட்ட சொல்லி நான் நல்ல பேர் எடுத்துக்கிருவேன். நீ எதுக்கு முத்தம்மா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும்? அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாது. என் வயசு வரைக்கும் சொல்றேன். அவள்கிட்ட சொன்னா அவ கருத்துல ஏப்பா பயப்படுறீங்க? தாலி கட்டிடுவேன். டேய் நல்ல வேறேண்டா, ஹெல்ப் பண்ணுவோமா? பண்ணுவாங்க. ஆமா நீ சொல்லு பாப்பா. தண்ணியும் குடிப்பா எண்ணெயும் குடிப்பா. ஆனா தண்ணி எதிரி எண்ணெய் எதிரி. அது என்ன? டேய் தலைய ஆராய்ச்சி பண்ணுங்கடா. தலைய ஆராய்ச்சி பண்ணவா? இது என்ன சுரங்க பாதையா? கேள்விக்கு விட வேணுமா வேண்டாமா? வேணும் 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 வேணும். இந்த வாய மூட. மூடிக்கிறேன். முத்தம்மா கேள்விக்கு விடை ரெடி. ரெடியா? என்ன சொல்லட்டுமா? அதுதான் மோட்டார் வாகனம். எண்ணெயும் குடிக்கும் தண்ணியும் குடிக்கும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன வந்தாலும் நின்னுடும், வெள்ளம் வந்தாலும் நின்னுடும். புரிஞ்சுச்சா? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எதுதான் புரியும்? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு நீ போட்டிருக்கிய ஜட்டி அது என்ன கலர் தெரியுமா? பச்சை. ஆமா, இவங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஒருவேளை நான் குளிக்கும் போது பாத்திருப்பாங்களா? அது இருக்கட்டும். முதல்ல முத்தமாட்ட போய் சொல்லணும். முத்தமா விடை ரெடி, விடை ரெடி. முத்தமா 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 ஓ விடுகதைக்கு வட ரெடி. விடை ரெடி. என்னையா? பச்சை சட்டி. இந்த பையங்க என்னமோ சொன்னாங்களே. இப்ப நீ சொல்லல உன் பரவலை நோக்கிட்டு வர. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். மாயப்பாலாம் அவன் எங்க போறான்டா? வாங்கடா சீக்கிரம். ஒண்ணுமில்ல, சரியா அர்த்தராத்திரி 12:30 மணிக்கு எனக்கு இப்படி போற பழக்கம் உண்டு. நான் பார்த்த வரைக்கும் எங்க பரம்பரையில வந்த எல்லா ஆம்பளைகளுக்குமே இப்படி ஒரு பழக்கம் உண்டு. நான் போறத பார்த்து நீங்க கடிகாரத்தை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி சரி வந்து பாடு. பயத்துல பாதிதான் இருந்திருக்கிறேன். மீதியும் போயிட்டு வந்துட்டுமா? முத்தம்மா உன் மனசு எம்புட்டு எங்கிட்ட வரடி. இந்த முத்தம்மா பத்தி பேசும்போது ஏதாவது ஒண்ணு வரும். ஹலோ, தாமோதரம் வீடா? ஆமா, இது தாமோதரம் வீடுதான். அவர் இல்ல, அதனால அவர் அசிஸ்டன்ட் வேலுச்சாமி பேசுறார். நீங்க யாரு? கீதா இருக்காங்களா? கீதாமா தான் வேணுமா? நாங்கெல்லாம் வேண்டாங்களா? ஆமா. ஆம்பளைக்கே ஒரு மதிப்பு இல்லாம போச்சு. சாரி சார். கீதா தான் வேணும். ஆமா, இவ்வளவு முக்கியமா விசாரிக்கீங்களே, நீங்க யாரு? நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கீதா கூப்பிடு. என்ன மரியாதை தேயுது? வாங்க கீதாமா, உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஆண் குரல் பேசுது. யாருன்னு கேட்டா உங்ககிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுது. அது யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? என்ன போன்லதானா? நீ உன் வேலையை பாரு. டீ காபி டீ காபி. பழச மறக்க முடியலையம்மா. காபி டீ காபி டீ. ஹலோ சேகர். சேகரா? நோ 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 நோ, நான் மகன் பேசுறேம்மா. அங்கிள். அங்கிளா? கீதா, உங்க அப்பாவை விடுதலை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோமா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஓ வெல்கம். கீதா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆமா, நீ வீட்டுல தனியா தானே இருக்க? போர் அடிக்கல? வா என் வீட்டுக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம். இல்ல அங்கிள், அப்பா விடுதலை ஆகுற வரைக்கும் நான் யார் வீட்டுக்கு போறதா இல்ல.
என் வீட்டு கூடவா? சாரி அங்கிள். இட்ஸ் ஆல் ரைட். வச்சிடறம்மா. காத்து சேகர் பக்கம் அடிக்குதா? வாங்க வாங்க சேகர். வாங்கிட்டா. பாவி பசங்க, அவங்க உங்களை எப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவுக்கு தான் விரோதிகள் இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உங்க மேலேயே கை வச்சுட்டாங்க. என்ன அடிச்சது மூலியமா எதிரி நம்ம பக்கத்துலயே வந்துட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் எதிரிலேயே வந்துருவான்னு நினைக்கிறேன். கரெக்ட். கூடிய சீக்கிரம் எதிரி நம்ம கிட்ட மாட்டிக்குவோம். அங்கிள், உங்களை அடிச்சவங்க எதுக்காக அடிச்சாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சுதா? அப்படின்னா தனிப்பட்ட விரோதமா? இல்ல பணத்துக்காகவா? இல்ல மிஸ்டர் ராஜகோபால் கொலை சம்பந்தமாவா? எதுன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியலையே. அப்போ அந்த தாக்குதல்ல நீங்க எதையுமே பறி கொடுக்கலையா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. என் பர்ஸ் தான் எங்கேயோ விழுந்துருச்சு. நீங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்த பால் பாயிண்ட் பென் ஃபாரின் மேட் உங்க ஃப்ரெண்ட் பிரசன்ட் பண்ணது. அதையும் காணும் கணேஷ். எங்க போச்சுன்னே தெரியல. நான் எடுத்துட்டு போனா இல்லையான்னு எனக்கே ஞாபகம் இல்ல. முதலாளிக்கு அடிபட்டு இருக்கும் போது இப்படி கண்ட இடத்துல அமுக்க கூடாதா? போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க. ஆமா, அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஈவினிங் வந்து மீட் பண்ணலாம். வாங்க போலாம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஆன்னு சொல்லக்கூடாது, முதல்ல அம்மான்னு சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது. உங்களை நெத்தியடி அடிச்சு தீத்துட்டு இருக்காங்க. பொட்ட பசங்க பின்னாடி வந்து அடிச்சிட்டானுங்க. பொம்பளை பசங்க அடிச்சாங்க. யோ கிண்டலா? இதாக்கா கணேஷ், நீயா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னப்பா சொல்ற? அன்னைக்கு சேகர் அங்கிள் கிட்ட ஒரு பால் பென்னை பத்தி பேசணும்ல? ஆமா, இதோ அந்த பால் பென். கொலை நடந்த பின்னாடி அந்த வீட்டுக்கு நாங்க துப்பறிய போனப்போ எனக்கு இந்த பேனா கிடைச்சது. கணேஷ், அவர் மேல உடனே சந்தேகத்தை கிளப்பி விட கூடாதுன்னு தான் இந்த பேனாவை நானே வச்சிருந்தேன். ஆனா ஆனா அவர் இப்ப பொய் சொல்றாருன்னு நினைக்கிறேன்க்கா. உங்ககிட்ட வேற நெருங்கி பழகுறாரு. இந்த நிலைமையில நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நாளைக்கு நேரடியா விசாரிப்போம். தம்பி, சாப்பாடு எப்படி இருந்தது? வெள்ளையா இருந்தது. அப்புறம் எது நல்லா இருந்தது? தண்ணி நல்லா இருந்ததுப்பா. அப்புறம் ஒரு தலைமுடி கூட இருந்தது. என்ன தம்பி கிண்டல் பண்றீங்க? 3 தடவை பரிமாறி இருக்க. ஏன் சாப்பிடக்கூடாதா? இல்ல, நீங்க 2 தடவை தான் சாப்பிடுங்க சித்தப்பா சொன்னாரு. அதை நம்பி நான் கொஞ்சம் தான் வெடிச்சேன். ஐயோ, அப்ப உனக்கு சாப்பாடு? ஐயே, நான் சமைக்கிறத நான் சாப்பிடுறதில்ல, வெளியில போய் தான் சாப்பிடுவேன். தம்பி, நான் வர வரைக்கும் கொஞ்சம் வீட்டை பாத்துக்கிறீங்களா? சரி, சந்தோஷமா போய் சாப்பிட்டு வா. பின்னாடி போன முன்னாடி எப்படி வந்தான்? வாங்க வாங்க, கமன் ப்ளீஸ் கம், உட்காருங்க. ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க? அவங்கலாம் வரல, நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நானும் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை பத்தி சொல்லணும். கொலைய பத்தி தானே? ஏய், எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்ன? நான் துப்பறிஞ்சிட்டேன். அங்கிள், கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் ராஜகோபால் வீட்டுக்கு நாங்க துப்பறிய போனப்போ எனக்கு இந்த பேனா கிடைச்சது. இத பத்தி ஏற்கனவே நீங்க சென்டிமெண்ட்லாம் வேற பேசிருக்கீங்க. அதனால தான் அன்னைக்கு உங்களை பார்க்க வந்தப்போ இந்த பேனா பத்தி கேட்டேன். நீங்க மழைப்பிட்டீங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. இருக்கு, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல கணேஷ். இத பாரு கணேஷ், நாமெல்லாம் முதல்ல சந்தித்த பிறகு நாமெல்லாம் பீச்சுக்கு போனோம். அதுக்கப்புறம் நீங்க நெட் வீட்டுல டிராப் பண்ணீங்க. அப்போ ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லி ஒரு ஸ்லிப் எழுதி வச்சிருந்தார் மிஸ்டர் ராஜகோபால். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த லெட்டர்? மிஸ்டர் சேகர், ஆடிட்டரிடம் சென்று நமது கம்பெனியின் பேலன்ஸ் ஷீட்டை பெற்றுக்கொண்டு இரவு 8:30 மணிக்கு என் வீட்டிற்கு வரவும். இப்படிக்கு ராஜகோபால். அந்த ஃபைல் எடுக்கிறதுக்காக அந்த ஆடிட்டர் வீட்டுக்கு போனேன். ஆடிட்டர் இருக்காரா? ஆடிட்டர் பாம்பே போயிருக்கார் சார். எப்போ வருவாரு? அவர் வரத்துக்கு எப்படியும் ஒரு வாராங்க சார். சரி, நான் வரேன்.
யார் பேசுறது? கொலகாரன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜகோபால் வீட்டுல பாத்தியே, அதே முகமூடி. நீயா? ஆமா, போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டியா? இன்னும் கொடுக்கல. வெரி குட். என்ன யாரும் சந்தேகப்படவும் முடியாது, என்ன பிடிக்கவும் முடியாது. என்ன பத்தி மூச்சு விட்ட உன் மூச்சு நின்னோட ஜாக்கு. ஹலோ ஹலோ. அந்த முகமூடி கொலைக்காரனை எப்படியும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கொலைகாரன் மிரட்டலுக்காக பயந்த ஒரு கோழன் கூட நீங்க நினைக்கலாம். இல்ல, அப்படி மறைச்சு வச்சிருந்தனால தான் இப்ப எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. எப்படி? நான் கீதாவோட பழகுறது அந்த கொலைகாரனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணான். ஏன் அந்த கொலைகாரனை உங்களை அடிச்சிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை நான் அவனை மடக்கி பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் என்கிட்ட மாட்டிக்குவான்ல. நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. கீதா கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக தான் நான் பார்த்ததை ரகசியமா வச்சிருந்தேன். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே போலீஸுக்கு. வேண்டாம், நான் உங்களை நம்புறேன். டேய் கணேஷ், இத பத்தி உன் அபிப்பிராயம் என்னடா? உங்க அபிப்பிராயம் கரெக்ட். போங்க போங்க, கொலைகாரன் நம்ம கிட்ட நெருங்கி வருவான். எதுக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது வரைக்கும் நமக்குள்ள இது ரகசியமா இருக்கட்டும். ரெண்டு தடவை முயற்சி பண்ணியோ அந்த சேகர் பயல உங்களால அடக்க முடியல. முதல்ல அவன் தப்பிச்சு ஓடிட்டான் பாஸ். ரெண்டாவது அவன் பாடி கார்டோட வந்துட்டான். இருக்கட்டுமே, அவங்க 2 பேரை உங்க 4 பேரால சமாளிக்க முடியல. கேவலமா இல்ல? இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. பாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல பலாத்காரத்தை விட புத்திசாலித்தனம் தான் நல்லதுன்னு நினைக்கிறேங்க. எப்படி? வெரி குட். உனக்கு கூட நல்ல ஐடியாலாம் தோணுது. எப்படி? எல்லாம் என் சொந்த அனுபவங்க. இந்த ஒரு லாட்ஜ் போட்டுக்கிறியா? வேண்டாண்டா, கொஞ்சம் மரியாதை கொடுற. உண்மைதான். சில நேரங்கள்ல கல்லால் அடிக்கிறத விட பூவால் அடிக்கிறதா நல்லது. May I come in? Please come. Sit down. Thank you. ஓ, போன்ல பேசுறது நீங்க தானா? ஆமா, இந்தாங்க அட்வான்ஸ். இப்ப நான் சொல்ல போறத நீங்க கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டா மீதி பணத்தை நானும் கரெக்டா கொடுத்துருவேன். என்ன செய்யணும்? சொல்றேன். அவ்வளவுதானே, கவலையே படாதீங்க. காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். ஆனா மீதி பணம் கரெக்டா வந்துடணும். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, முதல்ல காரியத்தை முடிங்க. வரேன். ஓகே. என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நான் உன்னை எங்க பார்த்தேன், எப்படி பார்த்தேன், எப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஆண் வர்க்கத்துக்கே கை வந்த கலையாச்சி இப்படி பேசுறது. இத பாருங்க, நீங்க வேணும்னா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா என்னால அப்படி முடியாது. அயோக்கி நானாலும் கொலைகாரனானாலும் நீங்க தான் என் கணவர். கல்யாணத்துக்கு தேதி குறிக்காம இந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன். முடியாது. நீங்க ஒரு முடிவு சொல்லாம உங்க கால விட மாட்டேன். என்ன கை விட்டுட்டாதீங்க சேகர். உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. ப்ளீஸ் கெட் அப். சேகர், சேகர். கீதா, கீதா, மேரிய உன்னை போல நானும் ஒரு முறை தான் பாத்துருக்கேன் கீதா. இன்னைக்கு அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல கீதா. கண்ணால பார்த்தாச்சு, காதால கேட்டாச்சு. இனிமே நான் உங்களை நம்ப தயாரா இல்ல. கீதா, மேரி சொல்ற அத்தனையும் போய். இல்ல, ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா. ஆனா இந்த விஷயத்துல போய் சொல்லவே மாட்டா. அப்போ நான் சொல்றது பொய்யா? உண்மையானவரா நீங்க நடந்துக்கலையே. மேரியோட கலையில மயங்கின நீங்க கலையை விட காசுதான் பெருசுன்னு என்ன அடைய முயற்சி பண்ணீங்க. ஆனா மேரி நல்ல நேரத்துல நீ வந்து கண்ணை திறந்துட்டு, நான் மட்டும் இல்ல நீயும் இவரை தூக்கி எறிஞ்சிட்டு போனாதான் இவருக்கு புத்தி வரும். அது மட்டும் முடியாது. இவரை என்னால வழி கொண்டு வர முடியும். ஆனா உன்னால முடியாது. நீ இவரை விட்டு கொடுத்தா போதும், கடவுள் நிச்சயம் உன்னை வாழ வைப்பார். உனக்காக இல்ல மேரி, என் நன்மைக்காக இவரை மறந்துடுறேன். சேகர், இனிமே என் முகத்திலே முழிக்காதீங்க. கீதா, கீதா, நான் சொல்றத கேளு. கீதா, நில்லு கீதா, ப்ளீஸ். கீதா, போகாத கீதா.
கீதா நான் சொல்றத கேளு கீதா ப்ளீஸ். சேகர்! கீதா 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 விடு. என்னையும் கீதா பிரிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? அது போக போக தெரியும். வரேன். வாடிய கப்பகளங்க எங்க அக்கா பத்து முக்கோ தொட்டு வாடிய வேணா 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 வேணா. நல்ல வேளை நீ கட்டிய போடல. ஐயோ சின்னம்மா, சேகரையா வந்திருக்காரு. இனிமே நான் அவரை பார்க்க விரும்பலன்னு சொல்லிடு முத்தம்மா. இதக்கா என்னாச்சு? அப்படியே சொன்னாங்க. ஆமாங்க ஐயா. ஏன் ஏதாவது சின்னதா சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்க கூடாதா? சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களை அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்க. இதக்கா சேகர் அங்கிள் வந்து இப்ப போறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு அந்த கதவை சாத்திட்டு போங்க. வாங்க தம்பி. தம்பி சாப்பிடுறீங்களா? வேண்டாம் அறுமுகம், நீ போய் சாப்பிடு. கொஞ்சம் பாலாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம் அறுமுகம் ப்ளீஸ். பழமாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம்பா, ஜஸ்ட் லீவ் மீ அலோன். ஓகே? அங்கிள், உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கும் கீதாக்காவுக்கு என்ன அங்கிள் நடந்தது? இது பெரியவங்க விஷயம்ப்பா. எதை வேணா சால்வ் பண்ணலாம். ஆனா சந்தேகத்தை சால்வ் பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படி என்ன அங்கிள் சந்தேகம்? நான் வேற ஒரு பொண்ணை காதலிச்சு கைவிட்டதா? யார் அங்கிள் அது? மிஸ் மேரி. மேரி? ரோஸ் மேரி தானே? ஆமாப்பா. அவளுக்கும் உங்களுக்கும் காதல் இருந்ததுன்னு கீதாக்காவுக்கு எப்படி அங்கிள் சந்தேகம் வந்தது? ஒரு நாள் மேரி திடீர்னு என் ரூமுக்கு வந்து என் காலை பிடிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நடிச்சு அழுதா. அப்போ அங்க வந்த கீதா அதை பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டா. அப்படியா? ஏன் அங்கிள் மேரி இப்படி செஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் எனக்கும் புரியல. மேரிக்கு ஆசை இருக்கலாம். முண்டம், இவ்வளவு நடந்த பிறகு அங்கிள் எங்க அவளை லவ் பண்ணாரா? கண்டிப்பா மாட்டேன். வேற எதுக்கு இப்படி பண்ணிருக்கணும்? உங்களுக்குமா புரியல? உங்களுக்கு புரிஞ்சுதா அங்கிள்? முழுசா புரியல, ஆனா ஓரளவுக்கு புரியுது. என்ன அங்கிள்? எப்படியோ என்னையும் கிட்ட பிரிக்கணுங்கிறது தான். அப்படி அவ ஏன் பிரிக்கணும்? அதுல அவளுக்கு என்ன லாபம்? அவளுக்கு லாபம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவ சம்பந்தப்பட்ட யாருக்காவது லாபம் இருக்கலாம் இல்லையா? அவங்க இப்படி செய்ய சொல்லிருக்கலாமே. யார் அங்கிள் அந்த ஆளு? அதுதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? சேகர் அங்கிளை பத்தி நினைக்காதீங்கக்கா. அவரை பத்தி பேசாதீங்க. அதான் சொல்றேன்க்கா, போதும் விடுங்க. சேகர் என்ன பெரிய சேகர்? விடுங்கக்கா. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்க போறோம். ஏதோ சின்ன பசங்க கேக்குறாங்கன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. இந்த கேள்வியில ஒரு உண்மையை கண்டுபிடிக்க போறோம். கேட்கலாமாக்கா? பதில் சொல்லுவீங்களாக்கா? கேளுங்க. உங்களை யாராவது லவ் பண்றேன்னு சொன்னதுண்டா? இல்ல. கைகட்டி சித்தந்தா? இல்ல. எதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இப்படி எல்லாம் கேட்டாதாங்க ஒரு விஷயம் வெளிப்படும். சரி கேளுங்க. யாராவது அப்போ சாம்பளதான் என்ன டிராமாக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுதுங்க? நோ. சினிமா? இல்ல. அட்லீஸ்ட் டீ பார்ட்டி லஞ்ச் அப்படியேதான் கூப்பிட்டதுண்டா? சொல்லுங்கக்கா சொல்லுங்க. ஒரு தடவை மிஸ்டர் மதன் லஞ்சுக்கு வாயே அப்படின்னு கூப்பிட்டாரு. வேலையை ஆரம்பிப்போம். எஸ் மதன், யார் பேசுறது? ஹலோ மதனா, நான் தான் ரோஸ்மேரி பேசுறேன். ஓ, ஐ எம் வெரி சாரி. நேத்து வரணும் தான் நினைச்சேன், கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஒரு half an hour வந்துறேன். ஓகே பை. Thank you. நம்ம பிளான் சக்சஸ். மதனுக்கு ரோஸ்மேரிக்கு சம்பந்தம் உண்டு. இன்னும் 1/2 மணி நேரத்துல மதன் அங்க போக போறான். அதுக்குள்ள நம்ம முந்திக்கணும். வாங்கடா. 1 2 3 போ. ஹாய் மேரி, வெல் டன். சேகர் வீட்ல பிரமாதமா நாடகம் ஆடி சேகரின் கீதாவும் பிரிச்சுட்டே. இப்ப நான் பேசின பணத்தை விட டபுளா தரப்போறேன். ஏன் தெரியுமா? ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த தேங்க்யூ வெரி மச். அப்படின்னா இது மதன் வேலை தானா? 100க்கு 100. உடனே போய் சேகரங்களை பாருங்க, அவர் சந்தோஷப்படுவாரு. அவரை என் முகத்துல முழிக்க வேண்டாம்னு சொன்னேன்.
இப்ப நான் எப்படி அவர் முகத்துல முழிக்கிறது? கவலைப்படாதீங்கக்கா, அவர் ரொம்ப நல்லவரு, மன்னிச்சிருவாரு. எனக்கு நம்பிக்கை இல்லையே. எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கே. ஏன்னா அவரை பார்த்து விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அப்படியா? வாங்கக்கா. டேய், அட வைக்கப்படாதீங்க, வாங்கக்கா. சேகர் அங்கிள் ஹலோ பசங்களா, நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க? வந்திருக்காங்க. வரவேற்பீங்களோ மாட்டீங்களோன்னு பயந்து வாசப்படியிலே நிக்கிறாங்க. அப்படியா? எங்க? ஹலோ கீதா, ப்ளீஸ் கம் இன். இந்த வேலை முடிஞ்சு போச்சு, அந்த வேலையை கவனிப்போம். வாங்கடா. என்ன பண்ணு? கீதா, என்ன இது? எழுந்துரு கீதா. ஏய், இது எதுக்குடா இதுல ஊத்துற? ஏய், வேலுச்சாமி இப்ப வருவான். நன்னாரி போட்ட தண்ணியில குடிச்சிட்டு ஏதாவது உளறானான்னு பாப்போம். ஊத்து ஊத்து ஊத்து. புஜம் புஜம். வாங்கடா. நன்னாரி தானே சாப்பிட்டேன். அது என்ன குள்ள நரி மாதிரி வேலை செய்யுது? படுத்து எங்க? என்ன செய்யற? பார்த்தா தெரியல, அமிக்கிட்டு காலை. ஐயோ, ரொம்ப அக்கறதா. மூஞ்ச பாரு, பெருசலிக்கு லைட் அடிச்ச மாதிரி. எந்திரியா. சித்தம்மா, நான் அமுக்குனது ஒரு குத்தம்மா. சத்தம்மா பேசாதீங்க சித்தம்மா. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுக்கு நீ சித்தம்மா. பித்தம் தலைக்கு மேல ஏறி போச்சு. தோட பக்கத்து பிஞ்சுக்கோ, ஜாக்கிரதை. எது பிஞ்சாலும் பரவாயில்லை, இன்னைக்கு நான் தொக்காம விட மாட்டேன். சரியா? மனச இப்போ நான் உன் வாயை திறக்கிறேன்.